பரிசுத்தமுள்ள பிதாவே, இதோ இந்த கால வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் கூட எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியாக நன்றி. எங்களோடு பேசும் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். நான் பேசுகிற இந்த வார்த்தை அப்பா இது ஆசீர்வாதமாய் பிறருக்கு இருக்க வேண்டும். நீரே எங்களிடம் பேசுகிறது போல் இருக்க வேண்டும் ஆண்டவரே. எரேமியா 49ஆம் அதிகாரத்திலே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு நாங்கள் அதை உபயோகப்படுத்த அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நாங்கள் வாழ இந்த வசனங்கள் எங்களை மாற்றட்டும், சித்தத்தின்படி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம அனைவரும் செய்து உட்காருவோம். இன்றைய தியானம் எரேமியா 49ஆம் அதிகாரம். எரேமியா 49ஆம் அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். உலகம் அனைத்திற்கும் தேவன், இந்த தேவனுடைய நியாய தீர்ப்புகள் என்பதாக நான் தலைப்பு கொடுக்க போகிறேன். உலகம் அனைத்திற்கும் தேவன், இந்த தேவனுடைய நியாய தீர்ப்புகள். உலகத்திலே அநேக நாடுகள் இருக்கும். நான் ஒரு மேப் ஒன்று கொடுத்துருக்கேன், அந்த மேப்பை போட சொல்லி அந்த மேப்பை போட்டிங்கன்னா அந்த மேப்பில் சில இமேஜஸ் இருக்கும், சில நாடுகளுடைய அமைப்புகள் அங்கே இருக்கும். அந்த மேப் நம்ம பார்த்தோம்னா அந்த மேப்பில் ஏதோம் இருக்கும், மோவாப் இருக்கும், அம்மோன் இருக்கும், பெலிஸ்தியா இருக்கும், பிறகு இஸ்ரேல் இருக்கும். நடுவில் யூதான் போட்டிருக்கோம், இஸ்ரேல்னு போட்டிருக்கோம். ஏதோமியர்களுக்குன்னு கடவுள் இருந்துச்சான், மோவாபியர்களுக்கும் தனியாக கடவுள் இருந்துச்சான், அம்மோனுக்குன்னு ஒரு கடவுள் இருந்துச்சான், பெலிஸ்தியர்களுக்குன்னு கடவுள் இருந்துச்சான், தீரு சீதோன் அவர்களுக்கும் கடவுள், தனித்தனி கடவுள் இருந்தது. இஸ்ரவேலுக்கு தேவன் இருந்தாராம். இந்த ஏதோம், மோவாப், அம்மோன், இந்த பெலிஸ்தியா, சிரியா, பிறகு அங்கே உள்ள யோர்தான், இப்போ இன்றைக்கி நம்ம ஆயிப்பட்டணம் நிறைய பற்றி படிப்போம். இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம், சண்டைக்கு போனால் வேறு நாட்டோட ஜெயிச்சிட்ட பிறகு சொல்லுவாங்களாம், எங்கள் சாமி உங்கள் சாமியை தோக்கடிச்சிச்சு, அப்படி தான் சொல்லுவாங்களாம். அவங்க விஷயமே தான். ஆமென். இப்போ இந்த கடவுளோட பேரெலாம் நம்ம படிக்க போகிறோம். அப்படி இருக்கும்பொழுது யூதர்களுக்கும் யூதர்களோட கடவுள் அவங்கள சாகடிச்சாரு, அப்புறம் யூதர்கள் தோத்துட்டாங்கன்னா அவங்க கடவுளை இவங்க கடவுளோட சண்டை போடுச்சு அப்படின்னு உலகம் பேசினாலும் இஸ்ரவேலின் தேவன் தான் பூமி அனைத்துக்கும் தேவன் என்பதை எரேமியா தீர்க்கதரிசி இன்றைக்கு பேச போகிறார். ஆமென். இந்த தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள் என்று நாம் நினைக்கிறோம். முழு உலகத்துக்குமே தீர்க்கதரிசிகளாய் இருந்திருக்கிறார். முழு உலகமும் கர்த்தர் பாதத்தில் விழுந்தால்தான் கிருபை என்பதை பற்றி அவர்கள் பேச போகிறது நமக்கு நன்றாய் தெரியும். இந்த மேப்பில் நம்ம பார்த்தோம்னா மோவாப் அதில் உள்ள பட்டணங்கள், ஏதோம் அதில் உள்ள பட்டணங்கள், அம்மோன், ஏதோம், இதை பற்றிலாக நம்ம இன்றைக்கி சாப்டரில் கொஞ்சம் டீப்பாக போகும்போது இவைகள் நமக்கு தெரியும். திருச்சபையே, இன்றைய செய்தியினுடைய தலைப்பை நாம் பார்த்தோம். முழு உலகத்துக்கும் தேவன், அந்த தேவன் முழு உலகத்துக்கும் கொடுக்குற நியாயத்தீர்ப்பு. இதை நான் 5 பகுதிகளாக பிரிக்க போகிறேன். இன்றைக்கி 5 பார்ட்ஸ். ஏன்னா 5 மிகப்பெரிய ஜாம்பவான்களோடு ஆண்டவர் பேச போகிறார். நம்பர் 1 அம்மோன். அம்மோனுக்கு நியாயத்தீர்ப்பு 1லேருந்து 6ஆம் வசனம் வரைக்கும். நம்பர் 2 ஏதோமுக்கு நியாயத்தீர்ப்பு 7லேருந்து 22ஆம் வசனம். நம்பர் 3 தமஸ்குவுக்கு நியாயத்தீர்ப்பு. தமஸ்கு என்பது சீரிய நாட்டில் இருக்கிறது. இதை சீரியா என்று வைத்துக்கொள்ளலாம். அன்றைக்கு சீரியாவை பற்றி பெருசாக பேசவில்லை, தமஸ்குவை பற்றி தான் பெரிதாய் பேசுகிறார்கள். அது 29ஆம் வசனத்து 27ஆம் வசனம். கேதர் ஹசோருக்கு நியாயத்தீர்ப்பு என்று 28லேருந்து 33 வரைக்கும் 4வது வகையாகும். ஏலாமுக்கு நியாயத்தீர்ப்பு என்று 34ஆம் வசனத்திலிருந்து அதிகாரம் முடிய 39 வரைக்கும் நாம் பேச போகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம். திருச்சபையே, பிலிப் ரைக்கன் என்று சொல்லுகிற ஒரு ஊழியக்காரர் எழுதியிருக்காருன்னா, என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த அதிகாரத்தை பற்றி, ஐஸ்வர்யம் என்பது அம்மோனியரை காப்பாற்றவில்லை, ஞானம் என்பது ஏதோமியரை காப்பாற்றவில்லை. ஞானம் மாத்திரமல்ல, அவர்களுடைய மிலிட்ரி மைட், அவருடைய ஆயுதங்களும் அவருடைய போர் சேவர்களும் ஏதோமை காப்பாற்றவில்லை. அராமியர்களை அவர்களுடைய பேரும் புகழும் காப்பாற்றவில்லை. ஏலாமியர்களை அவருடைய ஆயுதங்கள் காப்பாற்றவில்லை.
கர்த்தர் யார் யாருக்கு என்னென்ன நியாய தீர்ப்பு கொடுத்தாரோ அத்தனையும் அவரவருடைய வாழ்க்கையில் வந்து சேர்ந்தது. ஆக கர்த்தருடைய நியாய தீர்ப்பு என்பது உறுதியே. யூதர்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதியாருக்கும் கர்த்தரை விசுவாசியாதவர்களுக்கும் உண்டு என்பதை அந்த ஊழியக்காரர் எழுதியிருக்கார். இன்றைக்கு இந்த 49ஆம் அதிகாரத்தில் இந்த 5 விதமான பீப்புள் குரூப், இந்த 5 விதமான ஜாதிகள், இந்த 5 விதமான நாடுகளுக்கு கர்த்தர் சொல்கிற நியாய தீர்ப்பை தான் நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். செய்திக்கு உங்களை உள்ளே வரும்படி அழைக்கிறேன். தீர்க்கதரிசி இன்றைக்கு அம்மோன் பற்றி துவங்க போகிறார். இந்த அம்மோனியர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆபிரகாமுக்கு ஒரு சொந்தக்காரர் இருந்தார், ஒரு அண்ணன் மகன் இருந்தார். அவர் பேர் லோத். இந்த லோத்தை ஆபிரகாம் தன்னோடு கூட கூட்டி கொண்டு வந்து விட்டார். ஆபிரகாம், சேரா, லோத். இந்த லோத்துக்கும் ப்ராப்பர்ட்டி கொடுத்தாரு, சொத்து கொடுத்தார், ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள்லாம் கொடுத்தார், வைல்டு ஸ்டாக்ஸ், அப்புறமா கேட்டில், என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்தார். மிருக ஜீவன்களையும் கொடுத்தாரு, லேண்டும் கொடுத்தார், நிலம் எல்லாம் கொடுத்தார். இவன் வாழ்ந்துட்டு இருந்த அந்த மனிதன் நன்றாய் வெற்றி பெற்று முன்னேறி வரும்போது அவனுக்கும் பொன்னும் பொருளும் சேர்ந்த பிறகு அவன் சொன்னான், இவனுடைய மெய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மெய்ப்பர்களுக்கும் பிரச்சனை வரும்போது, சித்தப்பா அதான் நான் இந்த இடத்த விட்டுட்டு அதோ நல்லா இருக்க ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்கிற பாலும் தேனும் ஓடுற தேசம் மாதிரி இருக்கிற அந்த சோதம் கொமோராவுக்கு போகிறேன் என்று அங்கே போய்விட்டான். நமக்கெல்லாம் அது தெரியும். இந்த சோதம் கொமோராவுக்கு இந்த லோத்து போன பிறகு இந்த லோத்து அங்கே போய் திருமணம் செய்து கொண்டான். அந்த 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 திருமணம் செய்து கொண்ட பிறகு அவன் மனைவி அங்கே இருக்கிறாள். அவனுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறதாக வேதம் சொல்கிறது. இதெல்லாம் நம்ம ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். அப்போ அவன் சோதம் கொமோராவில் செட்டில் ஆகிட்டான். நம்மளுடைய ஆபிரகாம் ஐயா அவர் அப்படியே இந்த இந்த பாலைவனத்தில் அவர் சுற்றி கொண்டிருக்கிறார். அப்போ கர்த்தர் வந்து ஒரு நாள் ஆண்டவர் சோதம் கொமோராவை அழிப்பேன் என்கிற பேச்சு தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருக்கிற ஊழியக்காரனாக இருக்கிற ஆபிரகாமிடம் வருகிறது. ஆபிரகாம் பரிந்துரை ஜெபம் செய்ய போகிறார். ஏன்னா 2 ஏஞ்சல்ஸ் வந்தாங்க. இந்த 2 ஏஞ்சல்ஸ் ஆபிரகாம் வீட்டில் இருந்துட்டு எழுந்து லோத்துக்கிட்ட போகிறாங்க. ஸோ அப்போ ஆபிரகாமுக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏன்னா அந்த ஊரில் பாவம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு ஆபிரகாம் ப்ரே பண்ண போகிறது. நம்ம 18ஆம் அதிகாரத்துலேருந்தே படிக்கும். அப்போ தெரிஞ்சிருச்சு. அப்போ இவர் அந்த தேசத்துக்காக ப்ரே பண்ணுறாரு. ஆண்டவர் அந்த தேசத்தில் லோத்தையும் அவர் மனைவியும் 2 குழந்தைகளையும் 2 பெண் பிள்ளைகளையும் காப்பாற்ற போகிறார். அந்த 2 பெண் பிள்ளைகளையும் காப்பாற்றி லாஸ்ட்டாக அவங்க மனசு ஃபுல்லாகவே சோதம் கொமோரா மேலேயே இருக்குது. தேவதூதர்கள் சொல்லிட்டாங்க, இந்த நிலம் பாழாக்கப்பட்டிருக்குது, நீ இந்த இடத்துல இருந்தால் கெட்டு போய்விடுவாய், நீ வந்துடுன்னு. ஒரு தேவதூதன் லோத்தையும் அவங்க மனைவி ஒரு கையிலையும், இன்னொரு தேவதூதன் 2 பெண்களையும் தூக்கி கொண்டு அந்த இடத்தை விட்டு சோதம் கொமோராவை விட்டு தூக்கி கொண்டு வேறு இடத்துக்கு கொண்டு போய்விட்டாங்க. கொண்டு போய் இந்த இடத்துல இருக்காத, நீ ஓடிப்போ என்று சொல்லும்பொழுது அந்த இடத்துக்கு அவங்க 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 ஓடி போகிறாங்க. இந்த ஓடி போகும்போது என்னால் அவ்வளோ லாங்கில் ஓட முடியாது, நான் சோவார் என்ற ஊரில் நான் குடியிருக்கிறேன், நான் இங்கே இருக்கிற ரொம்ப தூரம் போல், என்னை காப்பாற்றுங்க என்று சொல்லும்போது தேவதூதர்கள் ஓகே, இந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன், அதனால் நீ என்ன பண்ணு, சோவாருக்கு ஓடிடு, பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு ஓடிடு என்று சொல்ல திரும்பி பார்க்காம ஓடிடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ லோத்து அவங்க ஒய்ஃபு 2 பெண் பிள்ளைகள் ஓடுறாங்க. இந்த ஆன்ட்டி இருந்துச்சு பாரு, லோத்தோட ஒய்ஃபு என்ன நினச்சிச்சு தெரில, திரும்பி பார்த்துருச்சு சோதம் கொமோராவுக்கு என்ன ஆகுதுன்னு, அப்படியே உப்பு தூணாயிருச்சு. அவ்வளோதான். இந்த லோத்து அவங்க 2 பெண்களை கூட்டிக் கொண்டு சோவோருக்கு போய் கூடியிருக்கிறாரு. பாருங்கள், பைபிள் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. பைபிள் தான் நமக்கு சொல்லித்தருது எது நல்லது எது கெட்டது. இந்த லோத்து கையில் பைபிள் இல்லையா என்னான்னு தெரில. லோத்துக்கு வயசாகிடுச்சு. அவங்க 2 பொண்ணுங்களும் சோவோரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன ஆகும்னு பயந்து 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 அவளுக்கு என்ன ஆச்சு தெரில, வயசாகிடுச்சா என்ன தெரில, அவங்க அப்பாவை குடிக்க வச்சு அவரோடையே பாவம் பண்ணி அவளுங்க வயிற்றில் இவளுக்கு ஒரு புள்ள அவளுக்கு ஒரு புள்ள பிறந்துச்சு. ரொம்ப ஒரு பைபிளால் அருவருப்பாய் பார்க்கப்பட்ட ஒரு காரியம் இதுதான். அதில் பார்த்தோம்னா இந்த முதல் பையன் பேர் தான் மோவாப், 2வது பையன் பேர் அம்மோன் என்று பெயரிடப்பட்டு இருக்கிறது. இப்போ இவங்களுக்கு பென்னமின் பெயர் வச்சு தான் அம்மோன் மாற்றப்பட்டிருக்குது. இப்போ இவங்களை பற்றின ஜட்ஜ்மெண்ட்டு தான் இன்றைக்கி எரேமியா தீர்க்கதரிசி பேசுகிறார். நேற்றைக்கெல்லாம் மோவாப் பற்றி படிச்சிருப்போம். இன்னும் 2 நாளுக்கு முன்னாடி ஃபிலிஸ்தியன் பற்றி படித்தோம். எல்லோரும் படித்த நாம் இப்போ இந்த அம்மோனை பற்றி படிக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா புரியும்னு நினைக்கிறேன்.
இவருடைய பிறப்புலேருந்தே ப்ராப்ளம் இருக்கிறது. என்ன ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, இந்த அம்மோன் புத்திரர் பண்ண மிஸ்டேக்கை பற்றி பேச போகிறார். முதல் வசனத்தில் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே அம்மோன் புத்திரரை பார்த்து, அம்மோனே கவனிங்க, இஸ்ரேலுக்கு ஆண் பிள்ளைகள் இல்லையா, குமாரர் இல்லையா, அவன் லேண்டில் போய் நீ உட்காந்துருக்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் லேண்டில் அவன் இருக்கணும், உன் லேண்டில் நீ இருக்கணும். இன்றைக்கும் திருச்சபையே லேண்ட் விஷயத்தில் ஆண்டவர் ரொம்ப கவனமாக இருப்பார். பிறருடைய நிலத்தை நம்ம அபகரிக்கக்கூடாது என்பதை கர்த்தர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். இதான் கேட்குறாரு, நீ எப்படி யூதாவோட பட்டணத்தை எடுத்துக்கிட்ட, இஸ்ரேலுக்கு பிள்ளைகள் இல்லையா? ஏன் மில்கோம் என்கிறவன் இந்த காத் பட்டணத்தை எடுத்துக்கொண்டான்? எந்த லேண்டை பற்றி இப்போ தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறாரோ, இது ஆக்சுவலாக இந்த 3 பேருக்கு சொந்தமானது. நமக்குலாம் தெரியும், மோசே காலத்திலையும் ஜோஷ்வா காலத்திலையும் காத், அந்த 3 பேர் கோத்திரத்துக்கு பேர் சொல்லுங்கள். காத், பிறகு மனாசே, மனாசேயில் பாதி, வேறு யாருங்க? ரூபன், காத், மனாசேயில் பாதி. இந்த 3 கோத்திர, இந்த 2.5 கோத்திரத்தாரும் யோர்தானை கடக்க மாட்டேன்ட்டாங்க. இங்கேயே சூப்பராக இருக்குது, நாங்கள் போலன்னு ஒரு லேண்ட் எடுத்துட்டாங்களே, அந்த லேண்டை தான் இப்போ இந்த அம்மோன் கையில் கோட்டை விட்டு உட்காந்துருக்காங்க. அதை தான் ஆண்டவர் கேட்குறார் தீர்க்கதரிசி மூலமாக. காத்தோட இடமாச்சு இது. ஆண்டவருடைய திட்டத்தின்படி இந்த லேண்டு காத்தோட லேண்டு, இஸ்ரவேலோட பிள்ளைகளோட லேண்டு. நீ எப்படி இதை சுதந்திரித்து கொள்கிறாய்? நல்ல கேள்வியா இல்லையா? கர்த்தர் நீதி உள்ள நியாய தீர்ப்பு அம்மோனுக்கு ஸ்டார்ட் பண்ணுறார். நீ எப்படி எடுத்துக்கலாம்? அம்மோனே, இது இஸ்ரவேலுடையது. அம்மோன் நான் நினச்சிச்சான், அந்த இஸ்ரேல் நாடு இருந்துச்சு பாருங்கள், இஸ்ரேலில். இஸ்ரேல் எது? சாலமோனுக்கு பிறகு அவன் மகனாகிய ரெகோபயாமுடைய காலத்தில் இஸ்ரேலில் ஒரு சிவில் வார் வந்துச்சு, உள்பூசல். அந்த பெரிய மூப்பர்கள்லாம் அவங்க பையங்கையில் கோச்சிக்கிட்டாங்க. ஏன்னா அவன் வார்த்தை சரி கிடையாது, அவன் பேச்சு சரி கிடையாது. 10 பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்க பேர் தான் வடக்கு சாம்ராஜ்யம்னு பேர். அவங்க ஒருத்தனை ராஜா கேட்டால் அவன் பேர் எரோபயாம் பேர். அவன் ஒரு வேலைக்காரன், சாலமோனுடைய வேலைக்காரன். போயிட்டான். இதை பிரிஞ்சு போனவங்கெல்லாம் திக்லாத் பிலேசார் என்று சொல்கிற அசீரிய மன்னன், நம்பர் 3, 3வது மன்னனால் அந்த முழு ராஜ்யமே அழிக்கப்பட்டு எல்லாரும் சிறைப்பிடிக்கப்பட்டு தெரிச்சு போயிட்டாங்க. அந்த நாட்டில் யாருமே இல்லை. இந்த வாய்ப்பை உண்டு பண்ணி அம்மோனியர்கள் அந்த ஊருக்குள்ளே பூந்து லேண்டை தாம் பேராக்கிட்டாங்களாம். அதுக்கு தாம் பேரை வேற வச்சுட்டாங்களாம். ஆமாம், அல்லேலூயா. ஆக்சுவலாக பைபிள் உள்ள மேப் பிரகாரம் அந்த லேண்ட் யாருக்கு சொந்தம்? அம்மோனியர்களுக்கு சொந்தம். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, அம்மோன் உனக்கு தெரியுமே, உனக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த லேண்டு காத்து பட்டணத்துக்குடையது, நீ எப்படி இதை எடுத்து கொள்ளுகிறார்? ஆமாம், சரி. இப்போ இதுக்கு திட்டம் போட்டது உன்னுடைய பட்டத்தினுடைய ராஃபாவா இருக்கும் என்றால், அவங்களுடைய பட்டணம் பேர் ராஃபா. 2nd verseல சொல்றார், ராஃபாவா இருக்கும் என்றால் உங்கள் ராஃபாக்கு எனக்கு ஆபத்து. ஆமென். ஜட்ஜ்மெண்ட்டு நீ பண்ணதுக்கு ஜட்ஜ்மெண்ட். தீர்ப்பு என்பது நாங்கள் நியாய தீர்ப்புனா தப்பு பண்ணணும் கூப்பிட்டு வச்சு தண்டனை கொடுப்பாங்களே, அதுதான். ஆமென். இது மட்டும் இல்லைங்க, யூதாவின் மன்னனாகிய யோயாக்கீம் உடைய காலத்தில் 2 ராஜாக்கள் 24:2 படித்தோம்னா, இஸ்ரவேல் ஏற்கனவே விழுந்துருச்சு, அதுக்கும் இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. இன்னைக்கு யூதா ராஜ்யம் விழுவதற்கும் காரணமாய் அந்த அம்மோனியர்கள் இருந்தார்கள். பாபிலோனுடைய படைகள் யூதாவுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது இவங்க போய் சப்போர்ட் பண்ணாங்க. அன்றைக்கி ஆண்டவர் கேட்குறார், சப்போர்ட் ஏன் பண்ணாங்க நீங்கள் சொல்லுங்கள். அவங்க மனசில் என்ன இருந்துச்சு? அவன் வருவான், இவங்களை அடிப்பா, நம்ம என்ன பண்ணலாம்? லேண்ட் எடுத்துக்கலாம். ஜனங்க செத்துட்டாங்களா, என்ன பண்ணலாம்? லேண்ட் எடுத்துக்கலாம். தே டுக் அட்வான்டேஜ் ஆஃப் த டிப்ரெஷன் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேலில் ஒரு வீக்னஸ் வரும்போது, ஒரு கலக்கம் வரும்போது, ஒரு பயம் வரும்போது போய் எடுத்துக்கிட்டாங்க. தே சிம்பிளி டுக் இட். அவங்களுக்கு தெரியும். ஆமென். இப்போ தான் கர்த்தர் பேச போகிறாரு, இந்த பட்டணங்களில் நீ குடியிருப்பானே, நீ யாருப்பா இந்த வீட்டில்? நம்ம கேட்போம்ல, நீ யார், நீ எந்த ஊர், நீ இங்கே வந்து கேட்குறது போல கர்த்தர் கேட்குறார். இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் சொல்ல போகிறாரு. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அம்மோன் புத்திரரின் பட்டணமாகிய ராப்பாவிலே யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பை கேட்க பண்ணுவேன். அந்த சத்தத்தை நான் என்ன பண்ணுவேன்? கேட்க பண்ணுவேன். ராஃபா என்பது இவங்களுடைய சிட்டி, அம்மோனுடைய சிட்டி, ஃபேமஸ் சிட்டி. ராஃபானாலே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்? இந்த பட்டணம் ஸ்ட்ராங்கான பட்டணம். என்னுடைய பட்டணத்தில் இருந்து நான் யாரை போய் ஜெயித்தேன்? யூதாவை போய் ஜெயித்தேன், இஸ்ரவேலை போய் ஜெயித்தேன், அந்த லேண்டை நான் எடுத்துக்கொண்டேன் என்று ராஃபாவை பற்றின ஒரு சந்தோஷம். இன்றைக்கும் ராஃபா இருக்கிறது இடிபாடுகள் மத்தியிலே இருக்கிறது. யோர்தானுக்கு அக்கறையில் அது இருக்கிறது, இடிபாடுகள் மத்தியிலே இருக்கிறது. பாருங்கள்,
இந்த ராஃபால ஒரு ஆர்ப்பரிப்பு, இந்த ராஃபாக்கு ஆபத்து வருகிறது என்று சொல்கிறார். அது பாழான மண்மேடாகும், அதுக்கு அடுத்த ஊர்களும் மண்மேடாகும் என்று கர்த்தர் அம்மோனியர்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார். கொடுக்கும்போது 3rd verseல எஸ்போனே, ஹெஸ்போன், இந்த மேப் போட்டிங்கன்னா அதில் ஹெஸ்போன்ற பேர் இருக்குது. செகண்ட் மேப் போடுங்க, ஹெஸ்போன், மெடிட்டரேனியன் சி அப்படின்னு படம் போட்டிருக்கோம், அதில் செகண்ட் மேப் போட்டிருப்பேன் இமேஜஸில். இந்த ஹெஸ்போன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் என்னாகமத்தின் புஸ்தகத்தில், உபாகமத்தின் புஸ்தகத்தில், யோசுவாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மோவாபினுடைய பட்டணத்திலும் இருக்குது. அண்ணன் தம்பிங்களாச்சே, மோவாப் அண்ணன், பென்யமீன் வந்து பென்யமி என்று சொல்லுகிற அம்மோன் வந்து தம்பி. சரி, இந்த பட்டணம் ரூபனுக்கும் காத்துக்கும் இடையிலே இருக்கிறது. இது இந்த அம்மோனிய மன்னர்களுடைய வரலாற்றிலே அதிக பெயர் பெற்ற ஒரு பட்டணமாக்கும் இது. இந்த ஹெஸ்போனை இஸ்ரவேலர்கள் யோசுவாவின் காலத்தில் பிடித்தது மாத்திரமல்ல, மோசையின் காலத்திலே ஜெயம் பெற்றார்கள். நமக்கு தெரியும் இது. என்னாகும் 21, 25 30 வரைக்கும் நம்ம பார்த்தோம் என்றால், அந்த ஹெஸ்போனை பிடிக்கும் போது சுற்றுப்பகுதியில் உள்ள சீஹோனை கூட அவர்கள் பிடித்தார்கள். சீஹோன், பாஷான் தேசம், அந்த ஓக் ராஜா எல்லாரையும் பிடிக்கும்போது தான் இந்த டெரிட்டரியை பிடிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி பிடிச்சு எடுத்துக்கிட்ட டெரிட்டரியிலேருந்து திரும்பி இவர்கள் துரத்தப்படுகிறார்கள். ஆமாம், சங்கீதம் 135 10-12 வரைக்கும் படித்தோம்னா சீஹோனை கர்த்தர் ஜெயித்ததற்காக ஒரு சங்கீத பாடல் கூட இருக்குது. ஆக ஹெஸ்போன், நீ என்னுடைய தேசமாகிய இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக நீ கங்கணம் கட்டுகிறாய், இதோ நீ அலறுவாய். ஜட்ஜ்மெண்ட் பாருங்கள் அவங்களுக்கு. ஆயி பாழாக்கப்பட்டது, ராஃபாவின் குமார்த்திகளை ஓலமிடுங்கள், ரெட்டை உடுத்தி கொண்டு நீங்கள் புலம்புங்கள் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார். வேத வல்லுநர்கள் கருதுறாங்க, ப்ராஃபட் ஜெரேமியா இங்கேருந்து கிளம்பி அம்மோனில் போய் தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பாருன்னு. அவர் சொல்லும்போது யாருன்னா அடிச்சிருப்பாங்களா நமக்கு தெரியல. ப்ராஃபட் ஜெரேமியா, he was not only the prophet for Judah and Israel, he was the prophet for the whole world. கிளம்பி அவங்க பார்டரில் போய் சொல்லியிருப்பார். அங்கேயும் ரட்சிக்கப்பட்டவங்க இருந்திருப்பாங்களா, அங்கேயும் யூதர்கள் இருந்திருப்பாங்களா, அங்கேயும் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள்லாம் கிடையாது, அங்கேயும் யூதர்கள் இருந்திருப்பார்களா, இஸ்ரவேல் இருந்திருப்பாங்களான்னு தெரியல. பட் இந்த தேசத்துக்கு உண்டான இந்த ஆபத்தை பற்றி தீர்க்கதரிசி அங்கே போய் சொல்லுகிறது நம்மால் காண முடிகிறது. பாருங்க, ஒரு ஸ்பெஷல் விஷயம் சொல்கிறாரு. உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, ஆனாலும் நீங்கள் தப்பிக்கணும்னா ரெட்டை உடுத்தி கொண்டு புலம்பி வேலைகளில் சுற்றி திரியுங்கள். நீ ரெட்டை உடுத்திக்கிட்டு ப்ரே பண்ண ஆரம்பி, ஒரு வேளை உனக்கு கிரேஸ் கிடைக்கலான்னு சொல்கிறாரா என்னன்னு தெரியவில்லை. ஆமென். ஏன்? நீ என் பட்டணத்தை எடுத்ததுனால உன் பட்டணத்தை எடுக்கும்படியாக பாபிலோன் மன்னன் வருகிறான். ஆமாம், எஸ்போனை அலரும்படி சொல்கிறேன். எனக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்று நீ சொல்லாத, உன் செல்வத்தை நம்பாதே. நம்ம ஏற்கனவே படித்தோம், செல்வம் ஆபத்திலிருந்து காப்பாற்றாது, பணம் நியாயத்தீர்ப்பிலிருந்து நம்மை காப்பாற்றாது. ஆமாம், பாபிலோன் இஸ்ரவேலை யூதாவை பிடிப்பதற்கு போது உதவி செய்த அம்மோனை பாபிலோன் அம்மோனியும் பிடிக்கும் என்பதை அவன் என்ன பண்ணிட்டான், மறந்து யூதாக்கு விரோதமாக செயல்பட்டது தான் இந்த நியாயத்தீர்ப்பு. எதை பற்றி அவர்கள் ஆர்ப்பரித்தாங்களா? எனக்கு விரோதமாய் வருகிறவன் யார்? பள்ளத்தாக்கை குறித்து சந்தோஷம், பள்ளத்தாக்குகளை பற்றி பெருமை. ஏன்? அம்மோனுக்குள்ளே வர வேண்டும் என்றால் ஒரு பெரிய பள்ளத்தில் இறங்கி மேலே ஏறணும், எல்லாரும் கீழே விழுந்துருவாங்க. ஏன்? சண்டைக்கு யாரும் வர முடியாது. என்ன இருக்குது முன்னாடி? ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, அதை நான் கரைந்து போகும்படி பண்ணுவேன். நீ எதை நம்புகிறாயோ அதை நான் கரைந்து போகும்படி பண்ணுவேன். அதை பற்றின பெருமை உனக்கு இல்லை என்று சொல்கிறார். எப்படி வருமா? சுற்றுப்புறத்தார் எல்லாரும் உண்மையில் திகிலை வர பண்ணுவேன். சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நடக்கிறத பார்த்து உனக்கு பயம் வரும். யுவர் வேல்யூஸ் வில் பி டேக்கன் அவே, உன் மீது நியாயத்தீர்ப்பு வரும் என்று அம்மோனியருக்கு சொல்கிறார். நேற்றுக்கு மோவாவை பற்றி பேசினார், இன்றைக்கு அம்மோனியரை பற்றி சொல்கிறார். ஆமாம், ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த அம்மோன் புத்திரருக்கும் ஒரு கிரேஸ் கொடுக்குறார், இஸ்ரவேலருக்கும் கிரேஸ் கொடுக்குறார், யூதர்களுக்கும் கிரேஸ் கொடுக்குறார். என்ன கிரேஸு? 6ஆம் வசனம், அதற்கு பின்பு அம்மோன் புத்திரருடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லையா? அப்போ அந்த அம்மோன் புத்திரர் என்ன பண்ணுறாங்க? தப்பிக்கிறாங்க. எப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான்னு தெரில. ஒருவேளை இந்த 3ஆம் வசனத்தில் படித்தது போல் அந்த ஸ்திரீகள்லாம் கத்திரக்கையில் அழுது, அந்த குமாரத்திகள்லாம் கத்திரக்கையில் அழுது புலம்பினார்களோ என்னன்னு நமக்கு தெரியல. தேர் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப்
ரெஸ்டோரேஷன். ஆமென். அன்றைக்கி கிறிஸ்டியன்ஸாக இருக்கிற நமக்கு எப்போதுமே ஒரு நம்பிக்கை உண்டு. எவ்வளவு தான் உலகம் நம்மை அழித்தாலும், சாத்தான் நம்மை எவ்வளவு தான் அழித்தாலும், பாவம் நம்மை எவ்வளவு தான் வீழ்த்தினாலும், அவரை நோக்கி கதறும்போது மறுபடியும் அவர் கட்டி எழுப்புவார் என்பது இன்றைக்கு நமக்கு அத்தாட்சியாய் இருக்கிறது. ஆமென். தேர் இஸ் அன் பாசிபிள் ரெஸ்டோரேஷன் ஃபார் ஆமோனைட்ஸ். அவன் பிறப்பும் சரியில்லை, அவன் வாழ்க்கையும் சரியில்லை, அவன் கும்பிட்ட அந்த கடவுளும் சரியில்லை, அவனுக்கு ஆபத்து வருகிறது. இந்த ஆபத்திலே கர்த்தர் அவன் மாட்டிக்கொண்டாலும் அவனை திரும்பவும் காப்பாற்றுவார் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. பட் தேர் இஸ் அ பீரியட் ஆஃப் ரீகன்சலேஷன், தேர் இஸ் அ பீரியட் ஆஃப் ரெப்பன்டன்ஸ். நீ என்னிடம் அழ வேண்டும், உன் மக்கள் என்னிடம் அழ வேண்டும் என்பதை கர்த்தரிடத்தில் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறது நம்மால் காண முடிகிறது. ஆமென். தேவஜனமே, இதில் படிக்கும்போது நாம் மில்காம் என்று சொல்கிற ஒரு இடத்தை பற்றி நாம் படிக்கிறோம். பாருங்கள், கர்த்தர் அம்மோன் புத்திரரை பற்றி சொல்கிறார். இஸ்ரவேலிலே என் இஸ்ரவேலுக்கு குமாரர் இல்லையா என்று கேள்வி கேட்கிறார். கேட்ட பிறகு அம்மோன் புத்திரருடைய ராஃபாவை பற்றி பேசுகிறார். அந்த பட்டணம் மண்மேடாகும் என்று பேசுகிறார். பிறகு எஸ்போன் என்று பேசுகிறார். எஸ்போனை பற்றி பேசும்போது அதிலே அவர்களெல்லாம் சிறைப்பட்டு போவார்கள், ஆகலால் ஸ்திரீகள் அழுது புலம்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். உன் பெருமை நீ பாராட்ட வேண்டாம் என்று சொல்லுகிறார். உன் சுற்றுப்புறத்தார் எல்லார் மேலும் நான் திகிலை வர பண்ணுவேன், அவர்கள் ஓடி போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ மில்காம் என்று சொல்லி ஒரு 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 சப்ஜெக்ட் நம்ம இங்கே படிக்க போகிறோம். அது என்ன என்றால், அவர்கள் வணங்கின தேவதைகள். வணங்கின தேவர்கள், அவங்களுடைய கடவுள் மோலக் என்று சொல்கிற ஒரு கடவுள். அந்த இமேஜ் நான் போட்டிருக்கேன், நீங்கள் காட்டலாம். இந்த மோலக் என்கிற கடவுள் என்னன்னா, ஒரு மெட்டலில் செய்யப்பட்ட ஒரு சிலையாம், பெரிய சிலை, ராட்சச சிலை, மெட்டலில். அவங்க என்ன மெட்டல் யூஸ் பண்ணாங்க தெரில, மெட்டலில் செய்யப்பட்ட சிலை. 2 கையும் நல்லா பெரிய பெரிய கை திறந்து வச்சுருக்கோம். அந்த சிலைக்கு சைல்டு சாக்ரிஃபைஸ் கொடுக்கணுமா? அந்த சாமி வரம் கொடுக்கணும்னா உயிராக பச்சிலம் குழந்தைய எடுத்துன்னு போய் அவளோட கையில் வச்சுட்டு கீழே அவளை கொளுத்தணும், அந்த மோலக கொளுத்தணும். பயங்கர ஒஸ்டான ஒரு வர்ஷிப், ஒரு ஐடல் வர்ஷிப். அந்த சிலை அப்படியே நெருப்பு போல் ஆகும்போது அந்த குழந்தை துடிச்சு சாகிறது ஒரு பண்டிகையாம், ஒரு வர்ஷிப்பாக. அம்மோனியர்களுக்கு எவ்வளோ டேஞ்சர் பாருங்கள். ஆமென். இதில் நமக்கு ரொம்ப சங்கடப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ராஜா ஒருத்தர் இருந்தார். 1 ராஜாக்கள் 11:33-7 வரைக்கும் படித்தோம். அவர் பேர் சாலமோன். அவர் நிறைய பேர் கல்யாணம் பண்ணார். அதில் கல்யாணம் பண்ணதில் ஒரு அம்மோனுடைய இளவரசியை கல்யாணம் பண்ணிட்டார். அவளுக்காக இப்படி ஒரு கோயிலை எருசலேமில் கட்டார். எருசலேமில் கட்டிட்டு அந்த கடவுளை வச்சு எத்தனை குழந்தைய சாவடிச்சார் நமக்கு தெரியல. இட் இஸ் அன் அபாமினேஷன் ஆஃப் த அம்மோனைட்ஸ். வசனம் சொல்கிறது, மில்காம் என்பது கர்த்தருடைய பார்வையில் அம்மோனியர்கள் கையில் உள்ள அருவருப்பு. ஆண்டவருக்கு என்ன பண்ணாதான், பிடிக்காதான். ஆனால் நமக்கு ஒரு நல்ல நியூஸ் இருக்குது. அந்த மோலகையை வேரோடு அறுத்தெறிந்தார் யோசியா என்று சொல்கிற நல்ல மன்னன். இது 2 ராஜாக்கள் 23 வருஷத்தில் 23:13 நம்ம படிப்போம். ஸோ we need revival, we need restoration, we need repentance. நம்ம ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும். அன்னைக்கு யோசியா மட்டும் அந்த வேலையை செய்யலைன்னா இஸ்ரேல் கூட அது கண்டினியூ ஆகிருக்கும். அதை அறுத்தெறிந்தான். ஆமென். இதான் அம்மோனியர்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட். அம்மோனியர்கள் பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுத்த அவங்களுடைய பிறப்பு, வளர்ப்பு, அவருடைய கடவுள், அதில் கர்த்தர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். ஆனாலும் இத்தனை வழிபாடுகளையும் செய்து இத்தனை காரியங்களையும் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் செய்தாலும் அவரை நோக்கி ஓலமிட்டால், ரட்டுடுத்தி கொண்டு புலம்பி அவரை நோக்கி கூப்பிட்டால் சிறைப்பட்டு போவர்களை கூட அவர் காப்பாற்றுவார் என்கிற ஒரு கிருபையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? செகண்ட் பார்ட்டுக்கு வரும். இது 7th verse ஸ்டார்ட் ஆகுது. இது யார் என்னவென்றால், இது இவர்களை பற்றி, ஏதோமியரை பற்றி. ஏதோம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஈசாக்குக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தைகள் இல்லை. அவர் ஜெபம் பண்ணார். கர்த்தர் அவர்களுக்கு 2 பிள்ளைகளை, இரட்டை பிள்ளைகளை கொடுத்தார். அப்போ நம்ம அம்மா ரெபெக்கால் அம்மா ப்ரே பண்ண போனாங்க. அப்போ கர்த்தர் சொன்னார், உன்னிடத்தில் 2 பரிவாரங்கள், 2 ஜாதிகள் தோன்றும் என்றார். அதில் ஃபஸ்ட்டு பையன்தான் ஏதோம் என்கிற ஏசா. 2வது பையன்தான் நீங்களும் நானும் வணங்குகிற இயேசு பிறந்த யாக்கோபு கோத்திரம்.
இந்த மனிதனை பற்றி, இந்த ஏதோமை பற்றி நாம் படிக்க வேண்டும் என்றால், இந்த ஏதோமும் சாதாரண ஆள் இல்லை. இந்த ஏதோம் என்பது ஏசாக்குக்கு வந்த பெயர். ஏதோம் என்றால் சிவப்பு என்ற அர்த்தம். அந்த ஸ்டோரியை நமக்கு தெரியும். ஒரு விசை முதல்ல இவரே ரொம்ப சிவப்பாக இருப்பார். அவரோட தோலெல்லாம் முடி நிறைய இருக்கும், சிவப்பாக இருப்பார் யாக்கோபை விட. அடுத்தது இந்த ஸ்டோரி எப்படி வருதுன்னா, ஒரு நாள் அவர் காட்டுக்கு போய், வனத்துக்கு போய், வனத்திலே வேட்டையாடிட்டு விட்டு திரும்பும்போது மிகவும் பசியாயிருப்பார். பசியாயிருக்கிற அவர் யாக்கோபை பார்த்து, எனக்கு அந்த பயிறு கூழியில் எனக்கு கொஞ்சம் தா. அப்பொழுது நம்முடைய இஸ்ரவேலுடைய தாத்தாவாக இருக்கிற யாக்கோபு அவருக்கு அந்த பயிற்று கூழை நான் தருகிறேன், ஆனால் நீ எனக்கு உன்னுடைய சேஷ்ட புத்திர பாக்கியத்தை எனக்கு விற்று போடு என்று சொல்ல, அந்த சேஷ்ட புத்திர பாக்கியத்தை அவன் விற்று போடுகிறேன் என்று சொல்லி அந்த சிவப்பு நிறமான பயிற்றம்பழுத்து கூழை அவர் வாங்கி குடிச்சிடுவார். இது நம்ம ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், 29-34 வரைக்கும். அதுக்கப்புறம் அவர் பேர் மாறிடுச்சு. என்ன பேருங்க அவர் பேர்? சிவப்பு ஏதோம். ஓகே, இந்த ஏதோம் இப்படி இருக்கிறார், இந்த பேரை வாங்கிட்டார். இப்போ சிவப்பு, அவர் ஏசாவுக்கு சிவப்பு ஏதோன்னு பேர் வந்துருச்சு. இனிமேல் அவர் ஊருக்கு என்ன பேர்? ஏதோம். ஆமென். இந்த ஏதோம் அவர் 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 போய் ஒரு லேண்ட் ஆக்குபை பண்ணிக்கிட்டார் பாருங்க. அவர் அப்பாவோட சொத்துக்கு சண்டைக்கே வரல. ஏன்னா அப்பாவோட சொத்தை யார் தட்டிக்கிட்டு போயிட்டது? தம்பி. கரெக்ட் தானே? எடுத்துகிட்டு போயிட்டார். ரெண்டாவது ஒரு முறை தம்பி அண்ணனை ஏமாற்றுவார், அது தெரியும். அப்பாவுக்கு பிடிச்ச கறி சமைச்சு போய் கொடுத்து நான் தான் ஏசா வந்தேன்னு வாங்கிடுவேன். அதனால இந்த மனிதன் சேயீர் என்று சொல்லுகிற மலையை போய் டேக் ஓவர் பண்ணுறார். இது என்னடா அப்பாவோட லேண்டு, அப்பா நடந்து திரிஞ்ச பிளெயின் லேண்டு, நான் எதை எடுத்துப்பேன்? சேயீர் மலையை எடுத்துப்பேன்னு வில்லு அம்புலாம் எடுத்துகிட்டு போய் சண்டை போட்டு ஒரு மலையை சொந்தமாக்கிறார். அந்த மலையோட பேர் மறந்துடாதீங்க, சேயீர். அந்த தேசத்துக்கு அன்னைக்கு இருந்த பேர் பெட்ரா என்கிற தேசம், சேயீர் மலை. ஆனால் தம் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி வச்சார்னா, அந்த யாக்கோபோட பிள்ளைங்களை மட்டும் கண்டாவே அடிங்க. தம்பி பசங்களை என்ன பண்ணுங்க, சித்தப்பா பசங்களை அடிங்க, அவன் நமக்கு தேவையில்லாதவன், அவனை அழிச்சிருங்க என்று சொல்ல, அன்றையிலிருந்து என்றைக்கெல்லாம் ஏதோம் பற்றி நம்ம பேசுகிறோமோ, ஏதோம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக தான் செயல்படும். He is a mistreating brother. He always mistreated Israel. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா ஓபதியாவின் புஸ்தகம் படிக்கணும். ஒரே ஒரு சாப்டர் தான் இருக்கும். அதில் ஆண்டவர் ஓபதியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுவார், ஏதோமின் மீது என் பாதரட்சியை எறிவேன்னு சொல்லியிருப்பார். அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டான். யாருங்க? இந்த ஏதோம் அண்ணன். நமக்கு தெரியும், யாக்கோபு தாத்தா பற்றி தெரியும். அவர் திரும்பி ரிட்டர்ன் ஆகும்போது 7 முறை மன்னிப்பு கேட்பார். மன்னிப்பு கேட்டு அண்ணங்களை சாரி கேட்டு நல்மனம் பொருந்திட்டார். ஆனால் இந்த ஏதோம் என்கிற ஏசா தன் பிள்ளைகளுக்கு இந்த கசப்பை கற்று கொடுத்திருந்தான். ஆக ஏசா தான் ஏதோம்னா சிவப்பு. இந்த ஏதோம் செட்டிலான மலை சேயீர் மலை இன்றைக்கு பெட்ரா மலைகள் என்கிற பேரில் ஃபுல்லாகவே சிவப்பு மலைகளாய் பாழடைஞ்சு போயிருக்கிறத நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். பெட்ரா, PETRA. அவ்வளோதான். அப்படின்னாங்க ஆச்சு. அப்படின்னா ஆச்சு, பச்சை பசேல் இருந்த மலை எப்படி செம்மன் ஆச்சு? என்ன நடந்துச்சுன்னா, இந்த ப்ரொஃபஸி ஆண்டவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தீர்க்கதரிசி சும்மா யூதாவில் சொன்னதுனால ஏதோம் நடந்திருக்குமா? நான் விசுவாசிக்கிறேன், எரேமியா தீர்க்கதரிசி யூதாவிலேருந்து புறப்பட்டு போய் ஏதோமில் வார்னிங் கொடுத்துருப்பாரு. உங்களுக்கு ஃப்யூச்சர் இதுதான், நீங்கள் சரண்டர் ஆகணும், கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? செஞ்சுருப்பாங்க. நம்பர் 1, ஏதோம்னாலே they had a cardinal sin manifested with pride. பெருமை தான் அவனுக்கு. தென் பெருமையாக இருக்கிறவன் violent hatred. நமக்கு தெரியும், அவங்க அப்பா அவங்க எல்லாம் சொல்கிறாரு, நீ போய் வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு உணவு கொண்டு வா. அப்போ அவன் வேட்டையாடி சிங்கம் போல தான் அடித்து சாகடிச்சது தான் என்ன பண்ணுவான்? சாப்பிடுவான் போகிறான். அப்போ இவனுடைய மனம் எப்படி இருக்கும்? அவன் கத்தி எடுத்து மிருகத்தை வெட்டுறான், நான் மனுஷனை ஈஸியாக வெட்டுவான். இதுதான் அவனை பற்றி சொன்னது. கிமு 589 87 வரைக்கும் நேபுகாத்நேச்சார் இடத்தில் யூதா விழும்போது இந்த ஏதோம் தான் நேபுகாத்நேச்சாருக்கு சப்போர்ட் பண்ணனா. They had a collaborated army with the Babylonians to attack Judah. யூதா விழுவதற்கு
ஏதோம் தான் உதவி செஞ்சானா. இதை எசேக்கியேல் தீர்க்கதரிசி 25ஆம் அதிகாரத்தில் 12-14 வரைக்கும் சொல்கிறாரு. சங்கீதக்காரன் எழுதிக்கிறான் 137. ஒபதியா சொல்லியிருக்காரு. எரேமியா தீர்க்கதரிசி புலம்புறார் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை இவனை பற்றி. இவெல்லாம் ஒரு அண்ணனா, தம்பி என்ன பண்ணுறான், கெடுக்கிறானே, தம்பியை அழிக்கிறானே என்று சொல்லுகிறது போல. ஆமேன். நீ 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 சந்தோஷமா இரு, குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிறது போல இரு, ஊத்ஸ் தேசத்தில் இருக்கிற போல இரு. ஆனால் நீயும் நிர்வாணமாக்கப்படுவாய், நீயும் மதுபானத்தில் நிறைந்தவளை போல ஆவா என்று சொல்லி ஏதோம்க்கு தீர்க்க தரிசனம் அவரும் கொடுத்துருக்கார். இல்லை, ஜெரேமியா தீர்க்கதரிசி அங்கேயும் கொடுத்துருக்காரு, இங்கே சொல்கிறார். ஆமேன். ஏதோம் யார்? அண்ணன், அப்புறம் சண்டை, அப்புறம் பெருமை. இன்னொன்று ஒன்று இருக்குது. இந்த ஏதோமில் தேமான்னு ஒரு ஊர் இருக்கான். ஊர் பேர் மறக்காதீங்கன்னா பெருங்க, தேமான். இன்டெலிஜென்ட் பீப்புள் அங்கே இருப்பாங்களாம், ஞானிகள் இருப்பாங்களாம். இந்த ஞானிகளுடைய ஞானத்துக்காக தான் ஒருவேளை பாபிலோன் மன்னன் அவங்க கையில் போயிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. இட்ஸ் அன் பொயட்டிக் நேம். தேமான் என்பது ஏதோமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பேர். அங்கே ஞானிகள் இருந்தாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் யோபு புஸ்தகம் படிச்சினா கூட தேமானியனாகிய, வெரி குட், இது போடப்பட்டிருக்கு பாருங்க. இப்போ இந்த இடத்துல அங்கே விஸ்டம் இல்லாமல் போயிடும், அங்கே ஞானம் இல்லாமல் போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். எப்படி? ஏதோமே உன் பெருமையும் உன்னை காப்பாற்றாது, ஏதோமே உன் பட்டயமும் உன்னை காப்பாற்றாது, ஏதோமே உன்னுடைய ஞானமும் உன்னை காப்பாற்றாது. ஹல்லேலூயா. எது தான் காப்பாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இயேசு தான் காப்பாற்றுவார். இயேசு கையில் போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது தெரியுமா? ரிப்பண்டன்ஸ். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இயேசுக்கு காணிக்க குத்தா காப்பாற்றுவார். சத்தியமாக கிடையாது. மனம் திரும்புகிற ஒருவனை காப்பாற்ற அவர் அங்கே வருகிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இயேசு காலில் விட்டா காப்பாற்றுவார்? இல்லை, மனம் திரும்புகிற அனைவரையும் அவர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இதுதான் இந்த ஏதோமை பற்றி சொல்லுகிறார். இந்த 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 ஞானத்தை பற்றி சொல்லும்போது தேமானை பற்றி நாம் படித்தோம். அவருடைய ஆலோசனைகள் என்ன ஆச்சா? அபத்தமாச்சு. அவங்களுடைய ஆலோசனை என்னென்னா, நான் உங்களுக்கு 2 days முன்னாடி சர்மனில் சொன்னேன், இந்த பாபிலோன் மன்னன் யூதாவை அட்டாக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அட்டாக் பண்ண காரணம் என்னென்னா, எப்போதுமே மிடில் ஈஸ்ட்டுக்கும் ஈஜிப்டுக்கும் சண்டை, எகிப்துக்கும் மத்திய தரைக்கடல் உள்ள மீதி நாடுகளுக்கும் சண்டை. பாபிலோன் வந்தாலும் சண்டை, அலெக்சாண்டர் வந்தாலும் சண்டை. இவங்க போகிற வர வழியில் இஸ்ரேல் இருக்குது. அப்போ அவங்க அடிச்சிட்டாங்கன்னா கூட அடி யாருக்கும் சேர்த்து விடும். 1 2வது என்னாச்சுன்னா, நம்ம யோசியா ராஜா காலத்தில் அவர் இறந்த பிறகு அவங்க பசங்களாம் ஒரு கன்ஃபியூஷன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் பாபிலோன் வளர்ந்து வருதுன்னு, ஆனால் அவங்க ஈஜிப்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஈஜிப்ட் ஆர்மியும் பாபிலோன் ஆர்மியும் சண்டை போட்டுக்கிட்ட பிறகு, கேபார் நதியும் தாண்டி போய் சண்டை போட்டுக்கிட்ட பிறகு ஈஜிப்ட் ஆர்மி அதில் தோற்றுச்சு. தோற்றுறவங்க ரிட்டர்ன் ஆகும்போது இஸ்ரேலும் யூதாவும் அவங்களுக்கு கீலேயாத்தில் வச்சு பாம் பண்ணுறாங்க, ஆயின்மெண்ட்லாம் தடவி அனுப்புகிறாங்க. அதை வர கேள்விப்பட்டான். அவனுக்கு கோவம் வந்துருச்சு, நான் வர்றது ஈஜிப்ட் அடிக்கிறது, போகிற வழியில் அந்த யூதான்ற ஒரு நாடை அழிச்சிட்டு போவேன்னு வரான். அப்போ இவங்களெல்லாம் அழிக்கலை, அம்மோனியரெல்லாம் அழிக்கலை, திரும்பி போகும்போது தான் அழிப்பான். எல்லாரையும் பிடிக்கணுன்றதுக்காக அழிப்பான். ஆனால் ஏன்னா யூதாவை அழிக்கும்படியாக வருகிறான். அப்போ இந்த பெட்ரா, அப்போ இந்த இதுமேயா, அப்போ இந்த ஏதோம் சப்போர்ட் பண்ணிருச்சு. யாருக்கு? அவங்க ஆலோசகர்லாம் யோசிச்சாங்க, ஏங்க பாபிலோனுக்கு சப்போர்ட் பண்ணி யாரை அழிச்சிடலாம்? யூதாவை. அவன் ஒரு சைடு வெட்டினானா, இவன் ஒரு சைடு வெட்டினான். வரலாறு சொல்லுகிறது, பாபிலோன் மன்னன் மக்களை அடிக்கும் பொழுது மக்கள் தப்பித்து ஏதோம்குள்ளே ஓடினாங்களாம். அவன் அங்கே ஆள் வச்சு ஓடின எல்லாரையும் சங்காரம் பண்ணானா. ஆமேன். ஆமாம், இவனுக்குள்ள ஒரு எண்ணம், ஆழங்களில் வசிக்கிறானா. ஆமாம், தேதோனின் குடிகளே ஓடுங்கள், முதுகை காட்டுங்கள், பள்ளங்களில் பதுங்குங்கள். பதுங்கு. ஏசாவை விசாரிக்கும் காலத்தில் அவன் ஆபத்தை அவன் மேல் வர பண்ணுவேன். திராட்சை பழம் அறுக்கிறவனாவது அறுத்து கொஞ்சம் வச்சுட்டு போவான், உன்னில் கொஞ்சம் கூட வைக்க மாட்டேன். யூ வில் நாட் அட் ஆல் ஹாவ் எனி ரெமனன்ஸ். என்ன இருக்காது? உன்னில் மீதியாக இருக்கிறவர்களே இருக்க மாட்டார்கள். 10ஆம் வசனத்தில், நானும் ஏசாவை வெறுமையாக்கி அவன் ஒளிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு அவனுடைய மறைவிடங்களை வெளிப்படுத்தி போடும், நானே அவங்களுக்கு காட்டி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அம்மோனுக்காவது கொஞ்சம் கிரேஸ் இருந்துச்சு, ஏசாக்குன்னா இல்லை, கிரேஸே இல்லை. ஆனால் ஏசாவில் உள்ள
திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன். உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. 2 சொல்கிறார். யாரெல்லாம் விதவையாக இருக்காங்களோ அவங்க என்ன நம்பட்டும், நான் அவர்களை காப்பாற்றுவேன். யாரெல்லாம் திக்கற்றவங்களாக இருக்காங்களோ அவங்கள கொண்டு வந்து என் கையில் கொடு, நான் பார்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம கூட திக்கற்றவங்களாக இருந்தோம்னா நம்மளை எடுத்துகிட்டு வந்து ஆண்டவர்களை ஒப்புவிக்கலாம். ஆண்டவரே நான் திக்கி இல்லாமல் இருக்கேன், ஆண்டவரே கையில் காசு இல்லாமல் இருக்கேன், ஆண்டவரே நான் அனாதையாக இருக்கேன்னா இப்போ ஆண்டவர்களை ஒப்புவித்தா நான் அவர்களை காப்பாற்றுவேன், உயிரோடே காப்பாற்றுவேன். 11ஆம் வசனம். திக்கற்றவர்களின் தேவன். திக்கில்லாத நிலையில் நீங்கள் இருக்கும்போது உலகத்தை பார்க்கவே கூடாது, கர்த்தரை தான் பார்க்கணும். ஏன்னா திக்கற்றவர்களின் தேவன் அவர் தான். They are going to lose everything. எல்லாவற்றையும் அவர்கள் இழந்து போவார்கள். ஏசா has become barren. நீங்கள் போட்டு பாருங்கள், பெட்ரா மவுண்டன்ஸ்னு அந்த மலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெட்ரா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன பச்சை செடி கூட இருக்காது. அந்த இடத்துக்கு டூரிசம் போகிறவர்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனால் கூட ஒரு நைட்டு கூட தங்க முடியாத அளவுக்கு மோசமான ஒரு இடமாய் இன்றைக்கு ஏதோ இருக்கிறது. ஆமென். தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் பாத்திரம் ஏதோபின் மீது வந்தது என்று கூட நம்ம சொல்லாத 16ஆம் வசனம் வரைக்கும் அவர் கண்டினியூ பண்ணுறாரு. ஆமாம், நீ கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ புத்திரத்தில் குடிக்க வேண்டும் என்கிற நியாயத்தீர்ப்புக்கு உள்ளாதவர்கள் அதில் குடித்தார்கள். நீ குற்றமற்ற நீங்களாயிருப்பாயோ, நீ நீங்களாயிராமல் அதில் நிச்சயமாய் குடிப்பாய், உனக்கு ஜட்ஜ்மெண்ட் உண்டு. ஆமென். இந்த போஸ்ரா என்று சொல்லுவது அவங்கக்கிட்ட உள்ள ஒரு பட்டணம், அவருடைய ஒரு பட்டணம் தான் இந்த போஸ்ரா. இந்த போஸ்ரா என்கிறதை பற்றியும் கர்த்தர் சொல்கிறார். அவர்களையும் ஆதியாகமத்தில் படிக்கிறோம், ஏசாயாவில் படிக்கிறோம், எரேமியாவில் படிக்கிறோம், ஆமோஸில் படிக்கிறோம், மீகாவில் படிக்கிறோம். ஆமாம், யோபாப் என்று சொல்லுகிற ஒரு மன்னன் தான் அந்த போஸ்ரா பட்டணத்தை கட்டுகிறான். அவன் யார்? ஏதோம் வழியில் வந்த ராஜாக்கள். பாருங்கள், இந்த பிரபு அந்த பிரபுன்னு போட்டிருக்கோம். நீங்கள் ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் போய் படித்து பார்த்தீங்கன்னா ஏசாவோட வம்சத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம், இந்த பிரபு அந்த பிரபு அப்படின்ட்டு. இந்த போஸ்ரா இந்த ஏதோமில் உள்ள மிக முக்கியமான ஒரு பட்டணம். ஆமாம், போஸ்ரா என்றால் ஷீப் ஃபோல்டுன்னு அர்த்தம். ஷீப் அதாவது ஆடுகள் இருக்கிற ஒரு இடம், ஆடுகளை கூட்டி சேர்க்கிற இடம் என்று சொல்லலாம். ஆமென். ஆமோஸ் தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா 3 பேருமே போஸ்ராவை எதிர்த்து பேசி இருக்கிறார்கள். அது ஒரு ஸ்ட்ராங்கான பாதுகாக்கப்பட்ட பட்டணம் என்று சொல்கிறார். கிங்ஸ் ஹைவேன்னு சொல்கிறாங்க அந்த போஸ்ராவை, ராஜா போகிற ஹைவே என்று சொல்கிறார்கள். பல நாட்களிலே ஏதோமுடைய தலைநகரமாக இருந்த அந்த போஸ்ராவும் இன்னொரு பட்டணம் தேமான், அதை பற்றி இந்த சாப்டரில் பேசியிருப்பார். 2ம் ஈக்குவலாய் அழிந்து போய்விடும். ஆமென். அல்லேலூயா. எல் புசேரா என்கிற பேரில் இன்றைக்கு அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பெரிய லெவலில் இன்ஹாபிட்டன்ஸ் இல்லை, ஆனால் அது வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியோட 49ஆம் அதிகாரம் அன்னைக்கு தானே பேசினார். அவர் பேசும்போது ஊரெல்லாம் பச்சை பசேல் இருந்தது. அவர் பேசி ஏறக்குறைய 3000 வருஷத்துக்கிட்ட இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி அவர் சொன்னதெல்லாம் நடந்ததை நீங்கள் கண்ணில் போய் பார்க்கலாம். ஆமென். எஸ், போஸ்ரா வில் பிகம் a desolation. Your fierceness has deceived you. உனக்குள்ளே இருந்த அந்த அராஜகம், அந்த பெருமை, அந்த மேட்டிமை உன்னை தாக்கிவிட்டது என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். சோதோம் கொமோராவை போல இது பாழாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ எத்தனை சிட்டிஸ், எத்தனை ஜாதி பற்றி படித்தோம்? அம்மோன், ஏதோம் நாம் படித்து இருந்தோம். அவங்களுடைய நியாயத்தீர்ப்பு சோதோம் கொமோராவுக்கு வருகிறது போல வரும். எப்படி வருமா? அவங்களே ஆச்சரியப்படத்தக்கதாக. நம்ம செக்யூர்டாக இருக்கிறோன்ற நேரத்தில் இன்செக்யூரிட்டி அவர்களை தேடி வரும். ஒரு சிங்கமானது கெர்ஜித்து அவர்கள் மீது வருகிறது போல அவர்களுக்கு அந்த ஆபத்து வரும். ஆமாம், புரண்டு ஓடுகிற யோர்தானிடத்திலிருந்து சிங்கம் வருகிறது போல் திடீர்னு தண்ணி அடிச்சுட்டு வருது. அப்போ சிங்கம் மிருக ஜீவன்களாம் தப்பித்து ஊருக்குள்ளே நுழைஞ்சா என்னாகும்? அப்படி வரும். 19ஆம் வசனத்தில் சொல்கிறார், பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாய் வருகிறான், அவனை சடிதில் அங்கேருந்து ஓடி வர பண்ணுவேன். நான் அதற்கு விரோதமாய் கட்டளையிட்டு அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? எனக்கு சமனானவன் யார்? எனக்கு மட்டு கட்டுகிறவன் யார்? எனக்கு முன்பாக நிலைக்கப் போகிறவன் மெய்ப்பன் யார்? ஏதோமியருக்கு விரோதமாக யோசித்த ஆலோசனையும் அவன் தேமானின் குடிகளுக்கு விரோதமாய் நினைத்திருக்கிற நினைவுகளையும் கேளுங்கள். மந்தையிலே சிறியவர்கள் மெய்யாகவே அவர்களை பிடித்தெழுப்பார்கள், அவர்கள் இருக்கிற தாபரங்களை அவர் மெய்யாகவே பாழாக்குவார்.
அவர்களுக்குள் இடிந்து விழுகிற சத்தத்தினாலே பூமி அதிரும், கூக்குரலின் சத்தம் சிவந்த சமுத்திரம் மட்டும் கேட்கப்படும். அவங்களுடைய ஆபத்தை பற்றி சொல்கிறார். ஏன்னா ஹை மவுண்டன்ஸில் போய் வீடுலாம் கட்டிக்கிட்டாங்க. எல்லாம் இடிபாடுகளில் விழுற சவுண்டு, அவங்க அலற சவுண்டு அவளுக்கு கேட்கிறது. கழுகை போல ஆபத்து வரும். சட்டைகளை போஸ்தாவின் மேல் விரிப்பான், எதிரி வந்து விரிப்பான். ஏதோமுடைய பராக்கிரமசாலிகள் இருதயம் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயின் இருதயம் போல இருக்கும். ஸோ தே ஆர் இன் ஃபியர், they are in weakness, they are in pain. பயங்கரமான பெயினில் இருக்கிறது போல நடக்கும் என்று ஏதோமோட கதையை முடிக்கிறார். அதில் ஒரே ஒரு கிரேஸ் மட்டும் கொடுக்குறாரு. நமக்கு தெரியும் என்ன கிரேஸ் கொடுக்குறாரு. அந்த ஸ்திரீகள் மற்றும் அனாதைகள், விதவிகளை, அவர் திக்கற்றவர்களையும் அனாதைகளையும் காப்பாருங்க. தேர்டு வந்து நம்ம டமஸ்கஸ் பற்றி படிக்கிறோம். 23வது வசனத்தில் டமஸ்கஸ் will become weak, the city of joy, அதாவது மகிழ்ச்சியின் பட்டணம் பேரான் தமஸ்கு. ஆமென். தமஸ்குடைய ஸ்பெஷாலிட்டி நான் சொல்கிறேன். இன்றைய சிரியா நாட்டினுடைய தலைநகரம் தான் டமஸ்கஸ். சிரியானுடைய தலைநகரம் பேர் என்ன பேருங்க? டமஸ்கஸ். ஆமென். தமஸ்கு. இந்த தமஸ்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அன்றையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் குடியேற்றப்பட்டே இருக்குது. அவங்க அழிஞ்சே போகலை. இஸ்ரேல் கூட ஏறக்குறைய 2000 வருஷமாக குடி இல்லாமல் போயிடுச்சு. இப்போ தான் 1948 குடி வந்தாங்க. அதுக்கு முன்னாடி அது பாழாக இருந்துச்சு. ஆனால் இந்த தமஸ்கு என்றைக்குமே மக்கள் இருந்துகிட்டே இருக்கிறாங்க இத்தனை 1000 வருஷமாக. இது வந்து சிட்டி ஆஃப் ஜாயின் பேர். பல நாட்டு மன்னர்கள் ஐரோப்பாக்கும் ஆசியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் சண்டை நடக்கும்போது தமஸ்கு இடையிலே சிக்கி கொண்டாலும் தமஸ்கு ஒரு சிட்டி ஆஃப் ஜாய், எல்லாருக்கும் அதை பிடிக்கும். ஆனால் இந்த சிட்டி ஆஃப் ஜாய், இந்த மகிழ்ச்சியின் பட்டணமாகிய இந்த தமஸ்கு வீக்காக போயிடும், ஒரு பேர் இல்லாமல் போய்விடும், தளர்ந்து போகும். நம்ம பைபிள் பிரகாரம் சொல்லணும், புறங்காட்டி ஓடி போகும். பிரசவ ஸ்திரீயை போல வேதனைகள் அதை பிடிக்கும். சந்தோஷமான அந்த ஊர், புகழ்ச்சியான நகரம் தப்ப விடாமல் போய்விடும். இட் வில் பி டீபாப்புலேட்டட். அந்த பட்டணத்தில் உள்ள மக்கள் விட்டு ஓடி போவார்கள். இட் வில் பிகம் டெசர்டட். காடு போல மாறி விடும். ஆனால் முழுமையாக அழிய போகிறதில்லை, மாறி விடும். அதில் எப்போதும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அது ஒரு ஆன் தி வேல உள்ள வழியாக இருந்ததுனால எல்லா கண்ட்ரிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இருந்தாலும் தமஸ்குக்கு ஆபத்து வரும். முதலாவதாக தமஸ்கு என்கிற பேரை ஆதியாகமம் 14:15 நம்ம படிக்கிறோம். தமஸ்கு 14:15 அதை பற்றி படிக்கிறோம். அந்த சிட்டியை பற்றி பாருங்கள். ராக்காலத்திலும் அவனும் அவன் வேலைக்காரன் பிரிந்து பவுஞ்சி அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குக்கு இடமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் ஸ்திரீகளையும் திருப்பி கொண்டு வந்தார்கள். இது யார்? ஆபிரகாம் போய் அந்த நாட்டு மன்னர்களை, அந்த சோதோம் குமாரோட மன்னர்களுக்கு சப்போர்ட்டாக போய் அவங்க அண்ணன் மகனை லோத்தெல்லாம் காப்பாற்ற ஒரு விஷயம் முதல் முறை தமஸ்குவோட பேர் நமக்கு இங்கே கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் தமஸ்கு நிறைய இடத்துல வரும், நமக்கு தெரியாதே இல்லை. மெசொப்பொத்தேமியாவோட ஆபிரகாமை கர்த்தர் மெசொப்பொத்தேமியா மன்னர்களிலிருந்து காப்பாற்றுறது அங்கே வருது. நம்முடைய தாவீது ராஜா 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயா 17ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்குது. ரொம்ப ஃபேமஸான விஷயம் வந்து நம்முடைய பவுல் அப்போஸ்தலன் இருக்கார். அவர் எருசலேமிலிருந்து தமஸ்குவுக்கு போவார். ஏன்னா சில கிறிஸ்டியன்ஸ் இங்கேருந்து சிதறி அங்கே போயிருப்பாங்க. அவர்களை கட்டி இழுத்துட்டு வருவேன் போவார் பாருங்கள். தமஸ்குவுக்கு போகிற வழியில் வெல்கம் டு சிட்டி ஆஃப் டமஸ்கஸ்ன்ற போர்டு பார்ப்பார். வானத்திலேருந்து பெரிய ஒளி வந்து அவரை கீழே விழத்தள்ளும். ஆக தமஸ்கு இவ்வளோ ஃபேமஸான ஒரு இடம். ஆமென். இந்த தமஸ்குவில் உள்ள பேலசஸ் இருக்கான். பென்ஹடாட் அப்படின்ற இடத்துல, ஏன்னா மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க. பென்ஹடாட் 1, பென்ஹடாட் 2, பென்ஹடாட் 3 அப்படின்னு ராஜாக்கள் வாழ்ந்தார்கள். சீரியானுடைய தலைநகரம் அன்றைக்கு அசீரியாவுடைய தலைநகரமாய் இருந்த இவங்க வந்து பெரிய பெரிய உன்னதமான அரண்மனைகள் கட்டி வச்சுருந்தாங்களாம். ஆமென். பேலஸ் ஆஃப் டமஸ்கஸ். தமஸ்குக்கு போனால் என்ன இருக்குது? அரண்மனைகள் இருக்குது. அவைகள் எல்லாம் விழுந்து போயிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தோண்டி எடுக்கிற மாதிரி தான் அந்த அரண்மனைகள்லாம் இருக்குது. இடிபாடுகள் நடுவில் எரேமியா தீர்க்கதரிசியுடைய தீர்க்க தரிசனம் எவ்வளோ உண்மையாக இருக்கிறது. இந்த எரேமியா 49ஆம் அதிகாரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆமாம், இதை எடுத்து நம்ம இன்றைக்கும் படித்து ரிசர்ச் பண்ணலாம். எவ்வளவோ சத்தியங்கள் இதில் நமக்கு கிடைக்கிறது. தமஸ்கு பற்றி சொல்கிறார். ஆதலால் அதன் வாலிபர் அதன் வீதிகளில் விழுந்து யுத்த மனுஷர் எல்லாரும் நாட்களிலே சங்காரமாவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தமஸ்குவின் மதிகளிலே தீ கொளுத்துவேன். அப்படியே போயிடுச்சு. ரைட். பாபிலோன் 28ஆம் வருஷத்தில் பாபிலோனோட கனெக்ட் பண்ணுறாரு. பாபிலோன் ராஜாவாக நேபுகாத்நேச்சார் முறியடிக்கும்
கேதாரையும் காத்சோருடைய ராஜ்யங்களையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இப்போ தமஸ்கஸோட விஷயம் முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டோம். ஃபோர்த்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிட்டோம். அது யாருங்க? கேதார் ஆசோர். இந்த கேதார் ஆசோர் யாருன்னா, ஆதிகாமம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனப்படி இஸ்மவேலிலிருந்து வந்த ஒரு சில கூட்டமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் விரோதமாக ஏசாயா தீர்க்கதரிசியும் தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். 21ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கார், கூட தேதானியர்கள், தேமா எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது, இது வந்து அரேபியாவுக்கு உண்டான பாரம் என்பதை பற்றி தீர்க்கதரிசி பேசியிருப்பார். ஆமாம், இஸ்மலைட் டெசர்ட் ட்ரைப் என்று சொல்கிறார்கள். இஸ்மவேலர்கள் வழியில் தோன்றின காடு, அதாவது பாலைவனத்தில் வசிக்கிற ஒரு ஜாதியாக்கும் இவர்கள் தான் கேதார். ஹசோரும் அதே மாதிரி தான் அந்த வழியில் வந்தவர்கள் தான். இவங்களும் ஒரு கானானிய பட்டணத்தோட மிக்ஸாக இருக்கக்கூடும். இவர்கள் எல்லாம் யோசுவா தலைமையில் கர்த்தர் மேற்கொண்டதாக சொல்லப்படுறது. ஆனால் ஏன் ஆண்டவர் இவர்களுக்கு நியாயத்தீர்ப்பை சொல்லுகிறார், சாபத்தை கூறுகிறார்னா, ஈஸ்ட்லேருந்து வந்த பீப்புளோட இவங்க இணைஞ்சிக்கிட்டாங்களாம். மீதியானியரோட, அமலேக்கியரோட, பாபிலோனரோடலாம் சேர்ந்து யூதாவை அழிக்கிற டீமில் இவங்க இருந்தாங்களாம். அதனால தான் தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, அவங்க பேரும் லிஸ்ட்டில் வந்துருச்சு. ஜட்ஜ்மெண்ட்டில் லிஸ்ட்டில் யார் பேர் வந்துருச்சு? 4ஆவதுல இவங்க பேர் வந்துருச்சு. இவங்களை பற்றி ஜட்ஜ்மெண்ட் சொல்லும்போது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர்களுடைய கூடாரங்களையும், நீ வந்து பாலைவனத்தில் வாழற, கூடாரம் என்ன பண்ணுறோம்? போயிடும். பாலைவனத்தில் மந்தை வச்சிருக்க, மந்தையும் அவுட்டு, எல்லாவற்றையும் ஒட்டகங்களையும் கொண்டு போவார்கள், போயிடும். ஆமேன். எத்திசையும் என்ன பண்ணோம்? பயம். ஐயோ, எல்லா பக்கமே பயம் என்று சொல்லுகிறவர்களுக்கு உங்களுக்கு ஆபத்து வரும். இட் வில் பி அண்ட் கான்கஸ்ட் அண்ட் பிளண்டர். உன்னையும் மேற்கொள்வாங்க, உன்னுடைய இதெல்லாம் பண்ணுவாங்க, எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். ஓடிடுங்க, தூரத்தில் அலையுங்கள், ஒரு இடத்துல இருங்காதீங்க, பள்ளத்தில் ஒதுங்குங்க. அஞ்சாமல் நான் அந்த பாலைவனத்தில் குடியிருப்பேன் என்று சொல்லுகிறேன். நீங்கள், உங்களுக்கு வாசலும் இல்லை, தாழ்பாலம் இல்லை, நாங்கள் தனியாக இருக்கிறோம், எங்களை யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது, பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் சிதறடிக்க படுவீர்கள், ஒட்டகங்கள் கொள்ளையாயிடும், ஆடு மாடுகள் ஏராளமாக சூறையாகும். 32ஆம் வசனத்தில் சொல்கிறார், எல்லா திசையிலும் சிதறடிக்கப்படுவீர்கள். ஆமேன். ஆபத்தை வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆசோரை பற்றி சொல்கிறார், அது வலு சர்ப்பங்களின் தாபரமாகி என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கும், ஒருவனும் அங்கே குடியிருப்பதில்லை, ஒரு மனுப்புத்திரம் அதிலே தங்குவதும் இல்லை. பார்த்தீங்களா? ஐ வில் டேக் அவே எவ்ரிதிங். நீ எந்த வீட்டில் வாழ்ந்தையோ அந்த வீட்டில் எது இருக்காது? வீடே இருக்காது. நரிகள் இருக்கும், சர்ப்பங்கள் இருக்கும் என்று இவங்களையும் சேர்த்துக்கிட்டாரு. இந்த டீம் பேர் என்ன பேருங்க? இப்போ தான் படித்தோம், ஆசோர் மற்றும் ஆமேன், கேதாரும் ஆசோரும். ஃபிஃப்த்து ஜட்ஜ்மெண்ட் வந்து ஏலாம் என்று சொல்கிறவனுக்கு கொடுக்குறார். ஏலாமுக்கும் இதே தான் தீர்க்கதரிசி சொல்கிறார். யூதா ராஜாவாகிய சிதைக்கினுடைய ராஜ்யபாரத் துவக்கத்திலே ஏலாமுக்கு விரோதமாகிய எரேமியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். ஆண்டவர் ப்ராஃபட் அனுப்பிட்டாரு, எரேமியா கிளம்பி எங்கே போ? ஏலாமுக்கு போ, கோ டு ஏலாம். ஏலாமுக்கும் ஒரு வார்த்தை இருக்கிறது, நான் சொல்ல வேண்டியது. நீ இப்போ ஏலாமுக்கு சொல்ல வேண்டும். ஏலாமுக்கும் ஆபத்து வரும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இந்த ஏலாமியர்களுக்கு வெப்பன்ஸ் இருந்துச்சான், அவங்களுடைய ஆயுதம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சான். இந்த ஏலாமியர்கள் வேறு யாரும் இல்லைங்க, இன்றைய ஈரான். அதுக்கு முன்பதாக இதுக்கு பர்ஷியான்னு பேர். ஆரம்பத்தில் ஏலாமியர்களும் பாபிலோனர்களும் ஒன்றா இருந்தாங்க, டீமாக இருந்து அவங்க நிறைய ஜெயித்தாங்க. பிறகு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 2 பேர் பிரிஞ்சுட்டு இந்த ஏலாமியர்கள் தான் பெர்சியர்களாக மாறி இந்த பெர்சியர்கள் தான் பாபிலோனை கொல்ல போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஏலாமியர்களுக்கும் ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது. ஏலாமே, உன்னை பாபிலோன் கொல்லுகிறானோ இல்லையோ, நீ உன் விரோதிகள் கையிலே சிக்கி கொள்ளுவாய். சேனைகள் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் 35ஆம் வசனம், ஏலாமின் வில் வீரர், அந்த வேர்டு மறந்து, த பவ் ஆஃப் ஏலாம். அப்போ ஏலாமியர்களுடைய பவ், அவங்களுடைய வில் வந்து பவர்ஃபுல். அவங்களோட வில் மாதிரி யாரும் வில் விட முடியாது. ஆமென். சண்டைக்கு போனால் அவர்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக திரும்புவார்கள். ஏலாமியரே, உங்களுடைய வில் வீரருடைய பிரதான வல்லமையை முறித்து போட்டு, இனிமே என்ன இருக்காது? வில் இருக்காது. வானத்தின் 4 திசைகளிலும் இந்த 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வர பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். ஏலாம் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்கள் சகல ஜாதிகளும் சிதறப்படுவார்கள். நீ ஒரே தேசத்தில் இருக்க மாட்டாய். நீ என்ன பண்ணணும்? இந்த இடத்த விட்டு ஓட வேண்டியது இருக்கும். யூ ஹாவ் டு லீவ் ஃப்ரம் திஸ் பிளேஸ். இந்த இடத்தை விட்டு நீ ஓட வேண்டும். ஏலாமியர்களுக்கு கொடுத்த இந்த ஏலாமியர்கள்
அவர்கள் பிரிந்து சிதறடிக்கப்பட்டு ஓடுவார்கள். எரேமியா 49ஆம் அதிகாரம் 34 39 படிக்கிறோம். அவங்க ஒரு பவர்ஃபுல் கிங்டமாகவே இருந்தாங்களாம். நாமளே இப்போ தான் கொஞ்சம் அதை டீப்பாக படிக்கிறோம் பாருங்கள். பாபிலோனுக்கு எதிராக ஒரு பவர்ஃபுல் ராஜ்யமாக இருந்தார்களாம். ஆனால் தேவனுடைய பாதுகாப்பு வெளியில் வாழ்ந்தார்கள். நேபுகாத் நேச்சாருக்கும் ஏலாமுக்கும் இடையிலே நிறைய யுத்தங்கள் நடந்திருக்கிறது. கிமு 596 இந்த ஏலாமியர்களுக்கு பாபிலோனுக்கு யுத்தம் நடந்து இந்த ஏலாமியர்கள் பாபிலோனை மேற்கொள்கிற அளவுக்குலாம் இருந்துச்சு. ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், உன்னுடைய வில்லு என்ன பண்ணும், முறிந்து போகும். ஏசாயா 22:6 இதை தான் சொல்கிறாரு. ஐ வில் பிரேக் த bow ஆஃப் ஏலாம். ஸ்ட்ரைக் பண்ணிடுவார் ஆண்டவர் இதை. ஆமீன். ஸ்கேட்டர்ட் டுவர்ட்ஸ் ஆல் வின்ஸ். காற்றுன்னு ஒன்று எந்த பக்கம் போதும் அந்த பக்கம்லாம் நீ எங்கே பண்ணுவ, சிதறடிக்கப்படுவாய். ஆமாம், டிசாஸ்டர் இவங்களுக்கு வரும். ஒரு விஷயம் என்னன்னா 39ஆம் வசனம் இவங்களுக்கும் கிரேஸ் கொடுக்குறார். நான் காலையில் தான் யோசிச்சிருக்கேன், ஆண்டவர் இவங்க யார்ப்பா இவங்களுக்கு போய் கிரேஸ் கொடுத்துருக்கீங்க. ஆனாலும் கடைசி நாட்களில் நான் ஏலாமின் சிறையிருப்பை திருப்புவேன். ஆமேன். இன்றைக்கு ஈரான் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களை அவங்களும் நல்லா இருக்கணும். கர்த்தர் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை வாழ வேண்டும். லேட்டர் டேஸ். ஆமேன். கிரேஸ். இன்றைக்கி நம்ம எல்லாருமே தப்பிக்க ஒரு வழி இருக்கிறது, பேர் கிரேஸ். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, பெந்தைக்கோஸ்து என்னும் நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பார்த்தியரும் மேதியரும் ஏலாமியரும், ஆமேன், தீர்க்கதரிசி அங்கே சொன்னதை அவங்களை ஆண்டவர் கூப்பிட்டு வந்து பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி அனுப்பியிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் ஏலாமியர்களும் ரட்சிக்கப்பட்டு இருப்பார்கள். திருச்சபைகள் அங்கேயே இருக்கும். ஆமேன். அந்த ராஜாக்கள், எனக்கு விரோதமாக போன ராஜாக்கள் எல்லாம் அழிந்தாலும் அந்த மக்களை நான் நேசிக்கிறேன் என்று கர்த்தர் அவர்களை நேசிக்கிறார். God is going to do wonder works to the people who are repenting. யாரெல்லாம் அவர்களை இன்னைக்கு மன்னிப்பு கேட்குறாங்களோ அவர் வாழ்க்கையை மாற்றுவார். God is going to bless those people who are waiting upon him with grace. யாரெல்லாம் ஆண்டவரை நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் வேறு வழியில் நிற்கிறாங்களோ அவங்களை கிருபையினால் கர்த்தர் காப்பாற்ற போகிறார். திருச்சபையே, 5 நாடுகளுக்கு வருகிற ஆபத்தை பற்றி படித்தோம். நமக்குன்னு ஆபத்து வந்துச்சு. நம்ம ஆபத்தை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்தார். நம்முடைய அக்கிரமங்களுக்கு நம்முடைய மீறுதலுக்கு தக்கதாய் கர்த்தர் சரி கட்டாமல் நம்மை காப்பாற்றினார். எல்லாவற்றையும் நமக்காக அவர் சகித்தார். அவனுடைய கிருபைக்கு நன்றி சொல்லி நாம் எழுந்திருப்போம். ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக ஏதாவது பண்ணியிருந்தோம்னா ஒரு சாரி கேட்போம். ஆண்டவருடைய கோபத்தை, பிதாவாகிய தேவனுடைய கோபத்தை இயேசுவின் இரத்தத்தினாலே ஆற்றி தேவ கிருபையிலே தப்பித்துக் கொள்வோம். நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். இன்னைக்கு நாம் ஆண்டவருக்கு விரோதமாக ஏதாவது காரியம் செய்திருந்தாலும் இன்னைக்கு ஒரு விஷயம் கர்த்தரிடத்தில் நம்ம சார்ந்திருப்போம். ஆண்டவரே, நாங்களும் உங்களுக்கு விரோதமாக அடிக்கடி தகப்பனப்பா எத்தனையோ விதமான காரியங்களை நான் செய்கிறேன் தகப்பனப்பா. உமக்கு விரோதமாக எத்தனையோ விதமான காரியங்களை நான் செய்கிறப்பா. ஒரு செயல்களை நீர் மன்னிங்க தகப்பனப்பா. நாங்கள் உமக்கு விரோதமாக ஏதாவது தகப்பனை செஞ்சிருந்தா உன்னை நியாயத்தீர்ப்பு எங்கள் மேலே வேண்டாம் தகப்பனப்பா. நாங்கள் அந்த குமாரத்துக்கு பிள்ளைங்களை தாழ்த்துக்கிறப்பா. எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் தாழ்த்துக்கிறோம் தகப்பனப்பா. எங்களை தாழ்த்துன்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தை நம்ம தாழ்த்தி நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன். நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே,
பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட எரேமியா 49வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட பேசினீரே அப்பா. நாங்கள் உமக்கு விரோதமாய் ஆண்டவரே அப்பா நாங்கள் பெருமையாய் நடந்திருந்தால், ஆண்டவரே அகந்தையாய் இருந்தால் ஒரு விசையாக எங்களை மன்னிங்கப்பா. இன்றைக்கு நாங்கள் உமக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறோம். இந்த வேளையிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். எரேமியா 49வது அதிகாரம் 16வது வசனம். கண்மலை வெடிப்புகளில் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிறவனே, உன்னால் உன் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிற்று. நீ கழுகை போல் உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளில் நம்ம பார்க்குறோம், இந்த அம்மோன் புத்திரர்களுக்குள்ள ஒரு பெருமை இருந்துச்சு, ஒரு மேட்டிமை இருந்துச்சு. எங்ககிட்ட எல்லா இயற்கை வளங்களும் இருக்கு, எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் அரணான பட்டணத்துக்குள்ளாய் நாங்கள் வசிக்கிறோம், எங்களுக்கு விரோதமாய் யாரும் வர முடியாது என்கின்ற ஒரு அவநம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய விளைவு மிகவும் கொடுமையானதாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய சகோதரர்கள் ஆகிய யாக்கோபின் சன்னதியார் வந்து ஆபத்தில் இருக்கும்போது இந்த அம்மோனியர்கள் வந்து உதவி செய்யாமல் அவர்களை வந்து பகைக்கிறவர்களாய், அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களாய் நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் கூட ஒருவேளை இந்த அம்மோன் புத்திரர்களை போல நம்ம அகந்தையாய் இதுவரைக்கும் நம்ம ஆண்டவர் சமூகத்திலையும் நம்ம மற்ற சகோதர சகோதரிகளுக்கு முன்பாக நம்ம பெருமை பாராட்டி இருந்தால், இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இடை பெற்று கொண்டு இருக்கிறாரு. இந்த நாளில் கூட நம்ம மனம் திரும்பும் போது கர்த்தர் நிச்சயமா நமக்கு உதவி செய்வார். இந்த நாளில் என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் மார்க்கெட் பிளேஸில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ எனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பெருமை இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் நல்ல ஒரு எம்என்சி கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் கை நிறைய நான் சம்பளம் வாங்குறேன்ட்டு ரொம்ப அகந்தையில் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். அதனால் என்னுடைய ஃபேமிலிக்கு கூட நான் சப்மிட் ஆகாமல் ரொம்பவே பெருமையாக என்கிட்ட எல்லாம் இருக்குது, நான் தனியாக கூட வாழ முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை என் மேலே வைத்து நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் தோற்று போனேன். ஆனால் கர்த்தர் ஆண்டவருடைய கிருபையினால நான் ஜிஐ சபைக்கு வந்த பிறகு ஆண்டவர் தாழ்மை குணத்தை எனக்கு போதித்தார். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க இதுவரைக்கும் எனக்கு கிருபை பாராட்டி கொண்டு இருக்கிறாரு. அந்த தாழ்மையை அந்த பாதையில் நான் தேர்ந்தெடுத்து நான் நடக்க ஆரம்பித்தேன். ஆண்டவருடைய கிருபையினால எல்லா அகந்தையும் போய் இன்றைக்கு அவருடைய ஊழியக்காரியாக இன்றைக்கு உங்கள் முன்பாக நான் நிற்கிறேன். இந்த நாளில் கூட ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம பெருமையாக நடந்திருந்தா, அகந்தையா மேட்டிமையா நம்ம வாழ்ந்திருந்தோம் என்றால், இந்த நாளில் இதோ நம்ம முன்பாக நம்மை நாமே தாழ்த்துவோமா? இந்த நாளில் நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தாழ்வுள்ள ஒரு இருதயத்தை தருவாங்க. இந்த நாளில் நீங்க ஒப்பு கொடுக்க நினைக்கிறவங்க நம்ம அப்படியே எழுந்து நம்ம முன்பாக ஒரு ஸ்டெப் முன்பாக எடுத்து வைப்போம். இது எதை குறிப்பிடுகிறது என்றால், ஆண்டவரே என்னுடைய வழிகள் அல்ல, என்னுடைய பெருமையில் நான் போக மாட்டேன் ஆண்டவரே, உம்மை நம்பி நான் முன்பாக கடந்து வருகிறேன், உம்மை நம்பி இதோ நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தை தாங்க, என்னை உங்க சித்தம் மாத்திரமே நிறைவேறட்டும் என்று நம்மை அப்படியே அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மழுகின்றேனையா, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மழுகின்றேனையா. வறண்ட நிலம் தாவிப்பது போ, வறண்ட நிலம் தாவிப்பது போ, என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்க
தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசை. அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, எங்களுக்கு அகந்தையுள்ள ஒரு வாழ்க்கை வேண்டாம் ஐயா. பெருமை எங்களிடத்தில் காணப்பட்டால் தயவாய் அதை எடுத்து போடும் ஆண்டவரே. அப்பா, எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சித்தத்தை அறிந்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுவர்களாய் நாங்கள் தாழ்மைப்பட்டு நடக்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு தாழ்மையின் இருதயத்தை தாங்க அப்பா. இதோ அம்மோன் பெருமையில போய் தோற்று போனது போல நாங்கள் தோற்று போக மாட்டோம் ஆண்டவரே. இப்பொழுது எங்களிடத்தில் காணப்படுகிற மேட்டிமைகள் எல்லா அகங்காரங்களை நீக்கி போட்டு ஆண்டவரே அப்பா தாழ்வின் இருதயத்தை ஆண்டவரே தரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதோ இந்த வேளையில நாங்கள் மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, இந்த காலை வேளையில எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே பெரியவராயிருந்து பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாம். நம்மளுடைய இருதயத்துல நம்ம கைகளை வைத்துக் கொள்ளலாம். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே இதோ நான் தாழ்மையுள்ள இருதயத்தை நான் தரித்து கொள்கிறேன். என்னிடத்துல காணப்படுகிற பெருமைகள் எல்லா மேட்டிமைகளையும் இயேசுவின் நாமத்தினால எங்களை விட்டு அகற்றி போடும் ஆண்டவரே. ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் பார்த்தோம் எரேமியா 49ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் கடைசி நாட்களிலே நான் ஏலாமின் சிறையிருப்பை திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு ஏலாம் என்றால் யார் என்று நான் பார்த்தோம், அவன் தான் ஈரான். ஆமென். தேவன் ஈரானுக்கு அன்றைக்கே சொல்லுகிறார், நான் அவங்க சிறையிருப்பை திருப்பேன் என்று. ஆமென். இன்னைக்கு நம்ம செய்தியில் பார்த்தோம், தேவன் பரிசுத்த ஆவியை அவங்க மேலும் பொழிந்தருளினார். ஆமென். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் தேவன் இன்றைக்கும் ஈரானுடைய ரட்சிப்பை தேவன் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் ஈரானை வெறுக்கிற தேவன் அல்ல. ஆமென். அங்கே இருக்கிற மக்களும் இயேசு கிறிஸ்துவை ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே இருக்கிற மக்களும் ஆண்டவரே தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே இருக்கிற மக்களும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பயங்கரமான சண்டைகள், பயங்கரமான குழப்பங்கள், பயங்கரமான போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம உருசியாக தேவனுடைய பார்வையில் நம்மளை இணைந்து அந்த ஈரானுக்காக நான் செபிப்போமா? நம்ம இருவராக ஆண்களோட பெண்களோட சேர்ந்து நம்ம இருவருக்கு கைகளை பிடிச்சி பாரத்தோடு கேட்கலாம்ப்பா, ஈரானுக்கான செபிக்கிறப்பா. ஈரான்ல எத்தனை ஆத்துமாக்களப்பா ரட்சிக்கப்படாமல் ஆண்டவர் மறந்து போகிறப்பா. எத்தனை பேர் சண்டையில் அப்பா போர் நடக்கிறது தகப்பனப்பா. எத்தனை பேர் இன்னும் மறித்து போகிற கொண்டு இருக்கார்கள் தகப்பனப்பா. ஈரானுக்காக செபிக்கலாமா ஆண்டவரே? அப்பா, அந்த மத்திய கிழக்கு நாடுகள் இன்னும் எத்தனையோ நாடுகள் இன்னும் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் இன்னும் ரட்சிக்கப்படாம நாளுக்கு நாள் மறித்து கொண்டிருக்காரு. ஈரானுக்காச்சு அப்பா இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. ஆவியானவரே நீர் இறங்க ரட்சிங்கப்பா. ஒரு நாள் எத்தனை பொருள் மறித்து போகிறாளப்பா. எத்தனை பேர் அப்பா இயேசு கிறிஸ்து தெரிஞ்சவங்க ஏற்றுக்கொள்ளாம இருக்காங்களப்பா. இயேசுவின் நகை ஏலாமின் சிறையிருப்பை மாற்றின தேவன் அப்பா, அவளை சிறையிருப்பை நீ மாற்றுங்க தகப்பனப்பா. ஈரான் உமக்கு சொந்தப்பா. ஈரான் தேசம் உமக்கு சொந்த தகப்பனே. ஈரான் தேசம் உமக்கு சொந்த தகப்பனே அப்பா. மனம் இறங்குங்க தகப்பனே அப்பா. அஞ்சு மனம் இறங்கின தேவன் அப்பா. நீர் மனம் இறங்குங்க, மனம் இறங்க, மனம் இறங்குங்கப்பா. நீர் பாதுகாப்பு கொடுங்கப்பா. சண்டையை நிறுத்தி போடுங்கப்பா. சண்டையை நிறுத்தி போடுங்கப்பா. போரை நிறுத்தி போடுங்கப்பா. அவளை வாழ வேண்ட தகப்பனே அப்பா. ஆமென். பாதுகாப்பா இருக்கணும்ப்பா. சமாதானம் உண்டாகட்ட தகப்பனே அப்பா. ஈரான் தேசத்துக்கு செபிக்கிறப்பா. ஆம் தகப்பனே அப்பா. இன்னைக்கு நான் நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு இருக்கிற தகப்பனே. ஈரான் தேசத்தில் எழுப்புதலை ஊற்ற போறீங்க தகப்பனே. ஈரான் தேசத்தில் அனைவரும் கிறிஸ்து என்று அறிக்கையிடுகிற நாட்கள் வரப்போகுது தகப்பனே. அவர்கள் இயேசுவே தெய்வம் என்று தகப்பனே அறிக்கையிட நாட்களை தரப்போருக்க நன்றி தகப்பனப்பா. நீர் எங்களை ஈரான் சிறையிருப்பை மாற்றி தகப்பனே அவள் தேசத்துக்கு ஒரு செழிப்பை நீ தரப்போருக்க நன்றி 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 நன்றி. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்து, நன்றி செலுப்பா.
உடைய கிருபைக்கு நன்றி தகப்பனே. உடைய மாசற்ற இரக்கத்துக்கு நன்றி தகப்பனே. உடைய பிரசன்னத்துக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 நன்றி. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம இந்த 5 நாடுகள் பற்றி படித்தோம். இது 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஆபிரகாம் காலத்துலேருந்தே நடந்துருந்தது. அன்னைக்கு இந்த தாத்தாங்களாம் பேர் சொல்லப்பட்டிருக்கல, இன்னைக்கு இவங்கெல்லாம் இந்த பேரில் இல்லை. எல்லாமே இப்போ மாறி இஸ்லாம் நாடுகளாக இருக்கு. அந்த வரலாறே மாறி போச்சு. ஆனால் சண்டைகள் மட்டும் அப்படியே இருக்கு. அவங்க வேற பேரில் வேற ஜனங்க அங்கே கூடியிருந்தாலும் எல்லாமே இஸ்ரேலுக்கு விரோதமாக தான் எழும்புறாங்க. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இதான் நடக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டு அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கும் பழிச்சிடும். அவருடைய வசனம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாததா இருக்கு. அந்த வரைபடங்கள்ல அன்னைக்குள்ள பேருங்க வேற, இன்னைக்குள்ள பேருங்க வேற. சில பேர்கள் மட்டும்தான் ரீட்டைன் ஆகுது. லைக் இந்த தமாஸ்கு, சிரியா, இஸ்ரேல், இந்த சில பேர்கள் தான். மீதியெல்லாம் பேருங்க மாறிச்சு. அம்மோருடைய பேரெல்லாம் மாறிச்சு. இப்ப நம்ம என்ன ஜெபம் பண்ணோம்னா, ஆண்டவரே அந்த தேசத்தை, அந்த மக்களை சமாதானத்தை கொடுக்கணும். அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும், எல்லாரும் வாழணும். அடிச்சுக்கிறதுல ஒண்ணுமே இல்லை. அவங்க வாழணும். இருக்கு அவங்களோட சாப்பாடு, அவங்களோட தண்ணி அவங்க குடிக்க போறாங்க. யாரோட சாப்பாட்டுக்கும் சண்டை இல்லாது. ஆனா ஏன் சண்டை வாக்குவாதத்துல வருது? அங்க வருமானப்படலாம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த 5 நாடுகள் பற்றி நாங்க படிச்சோம்பா. அந்த 5 நாடுகள் இன்னைக்கு எங்கெங்க இருக்கோ, எந்தெந்த பேர்ல இருக்கோ நாங்கள் அறியோம். அம்மோன் இன்னைக்கு எந்த நாடா இருக்கோ அதுல இயேசுவை தெளிக்கிறோம், சமாதானம் உண்டாவதாக. ஏதோம் இன்னைக்கு எந்த நாடா இருக்கோ அதுக்கு சமாதானத்தை ஊற்றுகிறோம். தமஸ்குவில சமாதானத்தை ஊற்றுகிறோம். கேதோர் ஆசோர்ல சமாதானத்தை ஊற்றுகிறோம். ஏலாம் மீது சமாதானத்தை ஊற்றுகிறோம். இயேசுவே, எங்கள் ராஜாதி ராஜனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அவர்கள் திக்கற்றவர்களாய் இருப்பார்கள் என்றால், அனாதைகளாய் இருப்பார்கள் என்றால், விதவைகளாய் இருப்பார்கள் என்றால் கிருபை கொடுப்பேன் என்று சொன்னீரே. குறிப்பாய் ஏலாமுக்கு சமாதானம் கொடுப்பேன் என்றீரே. காப்பாற்றுவீராக. தேசத்தில் சமாதானம் உண்டாவதாக. இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற 2 யுத்தங்களும் நிற்பதாக. இயேசுவே நாமத்தில் மக்கள் வாழத்தக்கதாக அதிசயம் உண்டாவதாக. உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை நீர் பாதுகாப்பீராக. அப்பா, நம்முடைய இரக்கத்துக்காக ஜெபிக்கிறோம். நோ டிசாஸ்டர் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தில் எங்கேயும் அழிவு வேண்டாம். நோ வார் இன் ஜீசஸ் நேம். நோ கில்லிங்ஸ் இன் ஜீசஸ் நேம். உயிர்கள் போகக்கூடாது, ரத்தம் சிந்தப்படக்கூடாது. எல்லாரும் வாழத்தக்கதான ஒரு அதிசயம் உண்டாவதாக. கர்த்தாவே, ரத்த கொட்டைகளை ஒப்பிடுகிறோம். நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறோம். சுற்று உள்ள தேசங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, மிடில் ஈஸ்ட் மேலே இயேசு ரத்தத்தை ஊற்றி சமாதானத்தை கோருவோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.